ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கங்கள். தனுசு ராசி அன்பருக்கான பராபவ தமிழ் வருட பொது ராசி பலன். இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, தனுசு ராசி பார்த்து எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அன்பர்கள், யாரையும் விட்டுடாமல் ஒரு குழுவாக ஒரு குடும்பமாக அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் தான் தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசினுடைய கிரக அமர்வு பார்த்திங்கன்னா, சகோரஸ்தானத்தில் ராகு பகவான், சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சனி பகவான், புதன் பகவான், புத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், கலசஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான். இது கிரக அமர்வு. குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பார்வையாக துலாமை பார்க்குறாரு குரு, 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கின்றார். இது குருவுடைய பார்வை. சனி பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கின்றார், 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றார், 10ஆம் பார்வை தனுசை பார்க்கின்றார். தனுசுக்கு சனியுடைய 10ஆம் பார்வை இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய சுப பலனை, சுப யோகத்தை பெறக்கூடிய நபராக இருக்காங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த பராபவ வருஷத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அந்த பராபவம் அமைப்பவர்களுக்கு. அதே மாதிரி தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், கல்வி சார்ந்த முன்னேற்றங்கள், பொதுவாக இருக்கிறவங்க இந்த கோயில் தர்மகர்த்தா, அவர் கோயில் பணி, திருப்பணி செய்வங்களில் நல்ல ஒரு மரியாதை, கௌரவம், முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் அமைப்பவர்களுக்கு. நீண்ட நாளாக சில விஷயங்களை தள்ளி திருமணமாக எந்த விஷயமும் தள்ளிப்போன சுப காரியங்கள்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைப்பவர்களுக்கு. 3 ராகு இருக்கார். ராகு கூட சந்திரன் சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா தைரியம் கொடுப்பார். இந்த ராசிக்காரங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். ஆனால் அந்த ராகுவுடைய தைரியத்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பவர்களுக்கு. உங்கள் சகோதரி வழியிருந்த கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக குறைந்து எல்லாம் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. அதே மாதிரி ஏதாவது ஒரு முடிவுலாம் எடுக்கின்ற போது கொஞ்சம் அவசரப்படாதுங்க. அது பிஸ்னஸ் சார்ந்து யாரை கடன் கொடுக்குறது, கடன் வாங்குறது, எந்த விஷயம் ஒரு முக்கிய திருமணத்தில் விஷயம் பண்ணுறது போல் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. ஏன்னா இந்த குரு ராகுபவன் தைரியத்தை கொடுத்தாலும் அவசரமாக சில விஷயம் செய்கின்ற போது அது கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனை கொண்டு விட்டுரும். ஆனால் கொஞ்சம் எடுக்கின்ற முடிவுகளை கொஞ்சம் கவனமாக எடுங்க, அவசரப்பட்டு எடுக்காதீங்க. ராகுவோடைய பார்வை தாக்கம் இருக்குது. அதனால் அந்த வெளியூர்லாம் வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு லாபத்தை பார்க்க தான். அதே மாதிரி வெளிநாடு பாணியில் போய்ட்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. ஏதாவது சொத்து, ஏதாவது அசையா சொத்துக்களை வாங்கிச்சா அந்த அசையா சொத்துக்களை வாங்குகின்ற போது கொஞ்சம் கவனமாக வாங்க. அசைய சொத்து வாங்கும்போது அதற்கான ஆவணங்களை சட்ட ரீதியாக சரிபார்த்து வாங்குவது நல்லது. வாங்கினது அப்புறம் ஏதாவது அசையாசையத்தோட வில்லங்கள் இருந்தால் கொஞ்சம் தேவையற்ற அலைச்சலை விரயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பழைய வீடு ஏதாவது புதுப்பிக்கிறதுக்கு விருப்பப்பட்டால் புதுப்பிங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு பிரகாசம். அது உங்களுக்கு 4 சனி பகவான் இருக்கார். 4 சனி இருக்கின்ற காரணம் பார்த்து உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாகும். அம்மா உடம்பு சொல்லலாம் கொஞ்சம் ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு ஆலோசனை பெறுவதும் ஒரு சிகிச்சை பெறுவதும் ரொம்ப முக்கியம். தள்ளி போடாதீங்க. அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகுங்க. அதே மாதிரி அம்மாக்கிட்ட தேவையில்லாத வீணான விவாதங்கள் வேண்டாம். ஓகேங்களா? சில விஷயம் செஞ்சுக்கலாம், அந்த மனசு வச்சு சில விஷயங்கள் பேசுவதெல்லாம் வேண்டாம். அவங்களுடைய கொஞ்சம் இரண்டாவது பேச்சுக்களையும் விவாதங்கள் தெரிவிப்பு நல்லது. உங்களுக்கு புதன் பகவான் 4ஆம் இருக்கார். 4ஆம் புதன் இருக்கிற காரணம் போது சில நுணுக்கமான விஷயங்களை கூட கற்றுக்கொள்வது ஆர்வம். எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிற சில விஷயங்கள் அவ்வளோலாம் நல்ல ஒரு மிக நுட்பமான வேலை கூட நிறைய வேலை செய்கிறவங்க நுட்பமான விஷயங்களும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். 5ஆம் வீட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு
ஆன்மா குறிக்கக்கூடிய சூரிய பகவானும் கலசரை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவானும் இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் இது வரைக்கும் யாராவது குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு குழந்தையை பார்க்கப்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சமூகத்தில் நல்லா ஒரு கௌரவத்தை பெறக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. பிள்ளைகளால் நல்ல பேர், அவங்க பிள்ளை இவங்க பையன்ற மாதிரி நல்ல ஒரு பேரை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு குருவுடைய 7ஆம் பார்வையை பார்த்தோன்னா ஒரு ராசி மீது வருவதால் தொழிலில் புதிய முதலீடுகளை கொஞ்சம் செய்வீங்க. தொழில் முதலீடு செய்திருக்கிற வாய்ப்பு தான் உங்களுக்கு. 9ல் கேது இருக்கார். ஆனால் திடீர் யோகங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இந்த தனுசுக்கு அமைது. உங்களுக்கு பணம் வரவு இருக்குது. பணம் இருக்கின்ற போது உங்களுடைய சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற போது சேமித்தாதான், இல்லாத போதும் செலவு பண்ண முடியாதனால கொஞ்சம் சேமிப்பை ஏற்படுத்தி கொஞ்சம் கையிருப்பை வைத்துக்கொள்வது சிறப்பு. உங்களுக்கு இப்போ வந்து பணியில் உள்ள அன்புன்னு பார்த்தா கொஞ்சம் என்ன உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக பெற போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும். இனிமேல் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. 5ல் சூரியன் இருக்கார். மேலே அதுடைய நம்பிக்கையை பெற்று சிறப்பாக பணியத்துக்க போகிறீங்க. நீங்கள் தகுதிக்கேற்ற ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் பயப்படாதீங்க. நீங்கள் 4ல் சனி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா வேலைக்கு கூடுதல் பணிச்சுமை இருக்குதாங்க செய்யும். அடிஷ்னல் வேலை செய்ய வேண்டிய இருக்கும், பணிச்சுமை இருக்க தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சக ஊழியர்கிட்ட பேசுகின்ற போதோ, நிர்வாகத்தில் பேசும்போதோ, மேலதில் பேசும்போதோ கொஞ்சம் நிதானமாக யோசித்து கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த வியாபாரிகள் பார்த்த போது உங்களுக்கு இந்த உங்களுடைய புது கூட்டம் எல்லாம் சேர போகிறாங்க. அந்த கூட்டாளிகளால் உங்களுடைய தொழிலை வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி பண்ண போகிறீங்க. நீங்கள் அதே மாதிரி பழைய கடன்லாம் கொஞ்சம் வசூலாக போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு கைக்கு வராத கடன்லாம் வசூலாக போகுது. உங்களுக்கு 3ல் ராகு இருக்கிறதால பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்துதலாம் கொஞ்சம் விளம்பரம் படுத்த வேண்டியிருக்கும். ஒரு பெரிய பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் விளம்பரப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதனால் விளம்பரப்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக அதன் மூலம் அதிக லாபத்தை கூட பெற முடியும். பிஸ்னஸுக்கு முதல்ல விளம்பரம் தான் முக்கியம். அந்த விளம்பரத்துக்கான தொகையை நீங்கள் செலவழித்தாலும் 2 பங்கு உங்களுக்கு லாபமாக வெற்றி விடுவீர்கள். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய தொகைகளை முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு படிப்படியாக முதலீடு பண்ணுங்கள். பெரிய தொகை முதலீடு பண்ணாதுங்க. கடன் கொடுக்க வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ தயவு செய்து வேண்டாம். ஓகேங்களா? கவனமாக இருங்க. ஆடை ஆபரணங்கள்லாம் கொஞ்சம், உணவு பழக்கம்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க. தேவையான பொருளை வாங்குங்க. தேவையான உணவு சாப்பிடுங்க. தேவையான பொருளை வாங்குவதே உண்ணுவதே கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுடைய உணவு விஷயத்தை கொஞ்சம் சரிபார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அதுக்கு இந்த கட்டுமானம், கான்ட்ராக்டு, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறலாம். அந்த வளர்ச்சிக்கேற்ற பொருள் விலையும் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உடைய உடைய தொழில்நுட்பத்தையும் உடைய தொழிலுடைய நுணுக்கங்களையும் மாற்றக்கூடிய ஒரு அளவு ஏற்பட போது. உங்களுக்கு பணியாற்றில் சின்ன இடைவெளி வரலாம். வந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் சரிப்படுத்திக்கூடிய காலகட்டமாக அமையுது. இந்த தனுசுக்கு பார்த்தா பெண்களுக்கு பொதுவாகவே கணவனோடு இருந்த சில இந்த கருத்து வேறுபாடுகள், இந்த மனசாமெல்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. அதனால் ஒரு அந்யோன்யம் ஏற்படுவது கணவன் மனைவிக்குள்ளே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைலாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வடமாக அமைப்பது உங்களுக்கு. திருமணமாகாத பெண்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய, சுப நிச்சயம் நடக்கக்கூடிய, திருமணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் அமைது உங்களுக்கு. உங்களுடைய ஆடைய வியாபாரம்லாம் கொஞ்சம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொத்து வாங்குறது இது வந்து ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா, தாமதிச்சாலும் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் அதுக்கான ஒரு வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு. 4ல் சனி இருக்கிறாரு. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் செல்லை மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கனால உடல்நிலையில் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு புதிய வீடு வாங்குவது, இல்லை வீட்டை வந்து அழகு படுத்துறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் செய்வீங்க. இது போன்ற சில சுப செலவுகள்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் சுப செலவு இருக்கிறதால உங்களுக்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் கிடைக்கும் தவிர அதாவது முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு தனுசுக்கு அமைது. உங்களுக்கு பொதுவாக மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்பில் இருக்கக்கூடியவங்களாம், ஆராய்ச்சி படிப்பு உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிப்பு, நல்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதை முயற்சி பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிரகாசமாக உங்களுக்கு. விடாபடியாக கொஞ்சம் படிங்க. அது படித்தா மட்டும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு
மார்க்கும் பெற முடியும். எதிர்பார்த்த கல்வியில் எதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு என்னன்னா எந்தளவுக்கு முடியும் அதில் படித்தா தான் அதுக்கேற்ற ஒரு வாய்ப்பை உங்களால் பெற முடியும். இந்த கணிதம், பொறியியல், தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. இந்த வருஷம் பொதுவாக நன்மை பார்த்து வச்சுக்கலாம், எதையும் கொஞ்சம் எல்லோருக்கும் கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய, தைரியம் இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அமைப்பதுன்னா எதையும் இது வரைக்கும் நீங்கள் தயங்கி செஞ்சால் கூட இனிமேல் நீங்கள் வந்து ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய, தைரியம் செய்யக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் மிக சாமர்த்தியமாக ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைப்போது உங்களுடைய நீண்ட நாட்கள் தள்ளிப்போன சுபகாரியங்கள்லாம் அவங்களுக்கு கைவிடக்கூடிய அற்புதமான ஒரு வருஷமாக இந்த பராபவ வருஷம் வந்து அமைது தனுசு ராசி நண்பர்களுக்கு. இந்த வருஷத்தில் கொஞ்சம் பார்த்து வச்சுங்களேன், முடிவு எடுக்கின்ற போது கவனமாக இருக்கும். எந்த முடிவாக இருந்தால் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுங்க. முடிவெடுக்கிற போது தடுமாற்றம் ஏற்பட்டால் பெரியவங்களுடைய ஆலோசனை கண்டிப்பாக பெறுங்க. வருகின்ற வருமானத்தை கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுங்க. யாருக்கும் எந்த ஒரு நிலையிலும் கடன் கொடுக்காதீர்கள். மிகப்பெரிய தொகையை வந்து ஒரே அமௌண்ட்டாக வந்து முதலீடு செய்யாதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் வச்சு நீங்கள் கவனமாக இருங்க. அது நீங்கள் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், தரையற்ற வருமானம், சுப நிகழ்ச்சியாக சிறப்பாக முடியக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுது. உங்களுக்கு வழிபாடும் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணிங்கன்னா ஒரு தெளிவும் தைரியமும் குழப்பமும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக தனுசுக்கு அமையுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஒரு அருமையான அமையாமது வாழ்ந்து வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.